ஹாய் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன். 5ஆம் ஜார்ஜ் மன்னரை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது, இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து 6ஆம் ஜார்ஜ் மன்னர். இங்கிலாந்தில் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் ஆட்சியின் போது என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த டாப்பிக்கில் நம்மளுடைய நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் ஜார்ஜ் மன்னரை பற்றிய ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நம்மளுடைய நோட்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதை ஒரு தடவை படித்தாலே வந்து உங்களுக்கு இதுலேருந்து 6ஆம் ஜார்ஜ் மன்னரை பற்றிய தகவல்கள் வந்து நம்மளுக்கு தெளிவா வந்து கிடைக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னர வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்தோம். 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் மன்னர். இவருடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஃபிரெடரிக் ஆர்தர் ஜார்ஜ் அப்படின்ற இவருடைய முழு பெயர். இவர் வந்து 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய மகன். இவரு ஆட்சி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் மத்தியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு இங்கிலாந்தோட மன்னரா வந்து இவர் வராரு. அந்த சூழல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ஃபிரட் ஃபிரெடரிக் ஆர்தர் ஜார்ஜ் என்ற முழு பெயரு. இவருடைய சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் 8ஆம் எட்வர்டு இவரு. இவரும் வந்து இங்கிலாந்தோட மன்னரா இருந்திருப்பாரு. கொஞ்சம் குறுகிய காலத்துல மட்டும் மன்னரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு துறவு நெருக்கடின்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆ 8ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ண வந்து திருமணம் பண்ணணும்னு சொல்லி இவர் வந்து விருப்பப்படுவாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில இருந்த அன்றைய அதிகாரம் படைத்த அந்த திருச்சபைகள் வந்து ரொம்ப அதுக்கு வந்து அந்த அவருடைய திருமணத்துக்கு வந்து அகெயின்ஸ்ட்டா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அரியணைய வந்து என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய தம்பி ஆகிய 6ஆம் ஜார்ஜ் மன்னர்ட்ட வந்து ஒப்படைச்சுட்டு, அவர் வந்து அரியணை விட்டு த விலகிருவாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்பாராத ஒரு சூழல்ல வந்து இந்த அரியணைக்கு வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் மன்னர். இவருடைய ஆட்சி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, 1895லேருந்து 1952 வரைக்கும். இவருடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் வந்து ஏற்படுது. சாரி. இவருடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போரு, அதே மாரி அந்த பேரரசுகள்லாம் வந்து கலைக்கப்படக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து பேரரசுகள்லாம் வந்து கலைக்கப்படுது. அதாவது இன்னும் சொல்லப்போனா, அ அந்த நவீன அரசியல் அமைப்பு வருது. முடியாட்சியோட வளர்ச்சி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய அந்த ஒரு கடினமான சூழல் தான் வந்து இங்கிலாந்துல வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப திறமையா வந்து இவர் வந்து அ திறமையா வந்து ஹேண்டில் பண்ணி ஆட்சி செய்வாரு. இவருடைய ஆரம்ப வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இவரு எப்ப பிறந்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1895 ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து இவரு பிறக்குறாரு. இந்த ஏப்ரல் 14 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இத வந்து நீங்க ஞாபகமா வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வருடப்பிறப்பு அல்லது அம்பேத்கரோட பிறந்த நாள வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 14. இந்த நாள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து பிறக்குறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா வந்து 5ஆம் ஜார்ஜ் மன்னர்ன்னு பார்த்துட்டோம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ராணி மேரி. இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது மகனா பிறக்குறாரு. மூத்த மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 8வது எட்வர்ட் மன்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மூத்த மகன். 2வது மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்ஜ் மன்னர். இவருடைய செல்ல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டி அல்லது பேட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இவருடைய இள வயதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திக்குவாயா இருக்கிறாரு இவரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சபையில வந்து பேசுனா வந்து ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம், ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவரா வந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவருக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, வயித்துல வந்து ஒரு பிரச்சனை. அதாவது வயித்துல வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது இவருக்கு. இதெல்லாம் தாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. கடுமையா வந்து பேசும்போதே வந்து திக்குவாரு இவரு. பயங்கரமா திக்கக்கூடிய அந்த திக்குறதுனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பொது வெளியிலயும், சபையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு தயக்கம் உள்ளவராவும், ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதராகவும் வந்து இவர் வந்து இருந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவரு முதல் உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராயல் நேவின்ற அந்த படையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பற்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பணியாற்றியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து அந்த ராயல் நேவியில இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புகழ்பெற்ற ஜூட்லாந்து போர் வந்து நடக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராயல்
அந்த நேவியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபோர்ஸ்ல வந்து இவர் வந்து என்ன செய்றாருன்னா சேர்றாரு. திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, 1923ல வந்து திருமணம் நடக்குது. ஸ்காட்லாந்து பெண்ண தான் வந்து இவரு திருமணம் செய்றாரு. அவங்களுடைய பேரு வந்து பார்த்தீங்கன்னா, எலிசபெத் பவுஸ்லியோன் அப்படின்ற ஒரு அ பெண்ண வந்து இவர் வந்து திருமணம் செய்றாரு. அதாவது இவர் வந்து அந்த பெண்ண வந்து விரும்பி தான் வந்து அன்பின் திருமணமாக செய்றாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலிசபெத்து இந்த பவுஸ்லியோன்ற இந்த அ அரசியார் வந்து என்ன செய்றாங்க, ராணி வந்து என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து முழு சப்போர்ட் குடுக்குறாங்க. எல்லா விதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னருக்கு வந்து ஒரு பக்கபலமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பெண் பிள்ளைகள் பிறக்குறாங்க. மூத்த பிள்ளை பேரு வந்து பார்த்தீங்கன்னா, இளவரசி எலிசபெத். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராணி எலிசபெத் 2ஆம் எலிசபெத் ராணியா வந்து இவங்க தான் வராங்க. அதுக்கடுத்து மூத்த மகள் வந்து இளவரசி எலிசபெத்தும், 2வது வந்து மார்கரெட் அப்படின்னு 2 மகள்கள் வந்து இருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி தான், அவருடைய அண்ணன் அதாவது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து என்ன செய்றாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இறந்த உடனே அவருடைய மூத்த வாரிசான 8ஆம் எட்வர்ட் வராரு. ஏன்னா டைரக்ட் வாரிசு வந்து இவர் கிடையாது. இவருடைய அண்ணன் தான். எட்வர்ட் தான் வந்து அந்த அரியணைக்கு வந்து வாரிசு அவர்தான். அவர் இல்லாத பட்சத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அ 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து இந்த அரியணைக்கு வந்து வாரிசா வருவாரு. அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான் ஒரு திருமண காரியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரியணைய வந்து தம்பிக்கு விட்டு குடுத்துட்டு போயிறாரு. அதாவது இந்த எட்வர்டு மன்னர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து பெற்ற ஒரு அமெரிக்க பெண்மணியான அந்த வாலிஸ் சிம்ப்சனை அவங்க பேர் வந்து வாலி சிம்ப்சன். இவங்கள வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து விவாகரத்து பெற்றிருக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து திருமணம் செய்றதுக்காக அந்த காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மன்னரா இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சபைய மீறி திருச்சபைக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்த வந்து செய்யவே முடியாது. ஏன்னா, அதிகாரம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சபைக்கு தான் இருக்கும். அந்த மாரி அந்த போப் தான் வந்து உயர் அதிகாரத்துல இருப்பாரு. திருச்சபைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அதிகாரமும் இருக்கும். மன்னரே வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து செய்யணும். அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எட்வர்ட் மன்னரோட திருமண காரியத்துல வந்து அந்த திருச்சபை வந்து அ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எது அத வந்து அந்த திருமணத்த வந்து சம்மதிக்க மாட்டாங்க. சம்மதிக்காத காரணத்தினால மனமுடைந்து இவரு என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரச பதவி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 326 நாள் மட்டும் தான் அவர் வந்து அந்த அரச பதவியில இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பதவிய துறந்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவாரு. அரச பதவியில இருந்தா தானே அவங்கள திருமணம் செய்ய முடியாது. எனக்கு இந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பதவிய துறந்துட்டு என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, போய் அந்த பெண்மணிய போய் திருமணம் செஞ்சுருவாரு. இதனால வந்து அவர் விட்டுக் குடுத்த அந்த அரியணைய வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து அந்த ஒரு நெருக்கடியான சூழல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்டி அப்படின்ற அதாவது ஆல்பர்ட் பெர்டின்றது இவருடைய செல்ல பேரு. 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் 1936 டிசம்பர் 11 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் என்ற பட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட அரியணை வந்து ஏறுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தந்தையான 5ஆம் ஜார்ஜ் பேரே வச்சுட்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ல வந்து நல்ல விஷயங்கள செய்யணும். மரபு மற்றும் நிலைத்தன்மைய வந்து மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு. இவருடைய முடிசூட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா, 1937ல நடக்குது. இந்த சமயத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். 2ஆம் உலகப் போர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1939, 1945. இந்த 39லருந்து 45 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் ஏற்படுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப முடிசூட்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1937 அதாவது போர் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வராரு. இந்த மாரி ஒரு சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாடு வந்து அந்த 2ஆம் உலகப் போருக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில வந்து இவர் வராரு. அதுக்கடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மு உலகப் போரின்போது பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல குண்டு வீசும்போது பார்த்தீங்கன்னா, மன்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்வாங்கன்னா, மன்னரு, ராணியார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கள காப்பாத்திக்கிட்டா போதுன்னு சொல்லிட்டு, அவங்க இருக்கிற அரண்மனைலாம் விட்டுட்டு வேற வந்து நாட்டுக்கு வந்து போயிருவாங்க. அந்த மாரி அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அந்த மாரி இல்லாம என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மன்னரும் சரி, அதே மாரி ராணியும் சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பக்கிங்ஹாம் அரண்மனைய விட்டு வெளியவே வரலையாம். அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எப்பயுமே வந்து சப்போர்ட்டா இருப்போம். அதாவது இந்த போர் காலத்துல வந்து மக்கள விட்டுட்டு நாங்க போகவே மாட்டோம். மக்கள விட்டு வெளியேறவே போமாட்டோம். மக்கள் கூடயே இருப்போம். ஏன்னா, நாட்டோட மக்கள் வந்து எங்களுடைய குழந்தைகள் மாதிரி. அவங்கள விட்டுட்டு நாங்க ஒரு நாளும் வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா, இந்த ராணி எலிசபெத்து அதாவது 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் மனைவியாகிய ராணி எலிசபெத் வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல ஒரு அன்பும், ஒரு மரியாதையும் அதிகமா வந்து ஏற்படுது. இவங்க இந்த மாரி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய ஒற்றுமைக்கு ஒரு அடையாளமாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா,
அதுக்கு அடுத்து வந்து இவருடைய பேச்சு திக்குவாயா இருக்கக்கூடிய 6ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு நல்லா பேசணுன்றதுக்காக அந்த பேச்சு சிகிச்சை வந்து குடுக்குறாங்க. அ அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ராணி எலிசபெத் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் கூடயே வந்து உறுதுணையா இருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சு தெரபி அதாவது இந்த ஸ்பீச் தெரபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அந்த பயிற்சியாளர் ஆஸ்திரேலியாலருந்து வராரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லயோனல் லோக்கின் அப்படின்றவர வந்து என்ன கொண்டு வராங்க. கொண்டு வந்து இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து இவருக்கு சரியாகுது. இந்த ஒரு சூழல வந்து மையமா வச்சு இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, த கிங்ஸ் ஸ்பீச் அப்படின்ற ஒரு திரைப்படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மன்னருடைய அந்த வரலாறு, அந்த ஸ்பீச் தெரபி அவர் பண்றது, அதுக்கப்புறம் சரியாகிறது, இதெல்லாம் வந்து அடிப்படையா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, த கிங்ஸ் ஸ்பீச் அப்படின்ற ஒரு படத்தையும் வந்து எடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சுறாரு. தொடர்ந்து வந்து அந்த எல்லா நிகழ்வுகள்லயும், அந்த தேசிய ஒலிபரப்புகள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரே போய் உரையாற்றுறாரு. அது மட்டும் இல்லாம வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தினத்திலயும் இவர் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, போயி படை வீரர்களையும், அந்த போர் வீரர்களையும் வந்து சந்திக்கிறாரு. அதாவது போர்ல வந்து எந்தெந்த பகுதிலாம் பாதிக்கப்பட்டுச்சோ, அங்க போய் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆதரவா பேசுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, அதெல்லாம் பண்ணி, பொதுமக்கள்ட்டயும் வந்து ரொம்ப வந்து ஆதரவா பேசுறாரு. பொதுமக்களுடைய மன உறுதியும் வந்து பார்த்தீங்கன்னா, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்கள வந்து பயப்படாம அந்த அச்சத்தோட இருக்கிற போர்ல என்ன ஆகுமோ, எவ்வளோ இழப்புக்கள் ஏறுமோன்னு சொல்லி ஏன்னா 1ஆம் உலகப் போர பார்த்துருக்குறாங்க. இப்ப 2ஆம் உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து அந்த அந்த பீதியிலேயே வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் போய் என்ன செய்றான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆதரவா வந்து ரொம்ப சப்போர்ட்டா போயி, மன்னரே போய் தனிப்பட்ட முறையில நேர்ல போய் பார்த்து சொல்றாரு. அந்த மாரி சமயத்துல போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து அந்த போர்க்காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரதம மந்திரியா இருக்கக்கூடிய வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் எந்த மன்னருமே வந்து பேசவே மாட்டாங்க. ஆர்டர் போடுவாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர்ப்படை துறைக்கு இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள் வந்து செயல்படுத்தணும். ஆனா, இவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என்ன செய்றாருன்னா, வின்ஸ்டன் சர்ச்சிலோட போயி, வாரம் வாரம் போய் என்ன செய்றாரு, வாரந்தோறும் போயி அவர போயி தனியா சந்திச்சு பேசுறது, இந்த போர் முயற்சிகள் பத்தி, போர் எப்படி நடத்தணும், அ அத பத்திலாம் போய் என்ன பண்றாருன்னா, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த மாரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலாந்தோட அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, முடியாட்சிக்கு அந்த அரசாங்க தலைவர்கள் அதாவது அந்த அதிகாரிகள், மந்திரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய உறவ வந்து காட்டக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி, வரலாற்றுல வந்து இந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னர வந்து பதிவு செய்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேரரசிலிருந்து காமன்ஸ்வெல்த்தாக மாற்றம். அதாவது 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய ஆட்சி காலத்துல பிரிட்டிஷ் பேரரசு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு வந்துருச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, 1911ஆம் ஆண்டு அந்த பாராளுமன்ற சட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் குடியரசுக்கு ஃபேவரான அதாவது பொதுமக்களுக்கு ஃபேவரான சட்டங்கள வந்து இயற்றுனாங்க. அதனால வந்து இந்த சட்டம் வந்து வரலாற்றுல ஒரு முக்கியத்துவம் பெற்றுச்சு நம்ம பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து இதன் வழியிலே இவருடைய தகப்பனார் வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முடியாட்சியிலருந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது காமன்ஸ்வெல்த் அதாவது இந்த ஜனநாயகத்துக்கு ஃபேவரா வந்து ஒரு சில சட்டங்களையும், ஒரு சில மாற்றங்களையும் இவர் வந்து கொண்டு வராரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, இவர் காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர் நடக்குது. அந்த பேரரசு கலைவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த உலக வரைபடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலங்கள்லாம் வந்து மாத்தி, மாத்தி அமைக்கப்படுது. உலக வரைபடமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம், இந்த உலக வரைபடமே வந்து மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, 1947ல இவருடைய காலத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடையுது. அதுக்கடுத்து இந்தியாவோட கடைசி சக்கரவர்த்தியும் இவர்தான். ஏன்னா, இங்கிலாந்தோட ஆட்சியில தான் வந்து ஆட்சிக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து இருந்துச்சு. 1947 தான் வந்து சுதந்திரம் அடையுது. அதே மாரி வந்து பாகிஸ்தானும் இருக்குது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் வந்து பிரிக்கல. அதுவரைக்கும் பிரிக்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழ தான் வந்து இந்தியாவும், பாகிஸ்தானும் இருந்திருக்குது. இந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா தனியா வந்து விடுதலை அடையுது. பாகிஸ்தான் வந்து அதே மாரி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து 1947ல இந்தியா வந்து 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து இந்தியா விடுதலை அடையுது. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து விடுதலை ஆகுது. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முக்கிய நாடுகள் வந்து சுதந்திரம் பெறுறதும், இந்த பேரரசுகள வந்து தனித்தனியா வந்து கலஞ்சு சென்று பிரிஞ்சு செல்லக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மன்னர் 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல தான் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாம, அந்த நம்மளுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட
சக்கரவர்த்தியா வந்து இவர் தான் இருக்கிறாரு. இங்கிலாந்தோட சக்கரவர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவையும் வந்து வந்து ஆளுகை செய்றாரு. ஏன்னா, இந்தியா வந்து இங்கிலாந்தோட ஆட்சி கீழ அவங்களுடைய காலனி நாடா தான் இருந்துச்சு. அதனால இங்கிலாந்துல என்ன ஆட்சி இருக்கோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஆட்சியா இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கடைசி சக்கரவர்த்தி இவர் தான். இந்தியாவுக்கு கடைசி சக்கரவர்த்தியா இருந்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து மன்னரான 6ஆம் ஜார்ஜ் மன்னர் தான் வந்து இருந்திருக்கிறாரு. இவருடைய காலகட்டத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. அப்ப வந்து இந்தியா வந்து நான் வந்து அ இந்த காலனி ஆதிக்கத்திலேருந்து நான் பிரிஞ்சு போறேன்னு சொல்லி, இந்தியாவும் அதே மாரி பாகிஸ்தானும் வந்து எனக்கு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு, பிரிஞ்சு போற இந்த சூழல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மனசோட என்ன பண்ணியிருக்காருன்னா, அது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுதந்திர சட்டம் வந்து எழுதப்பட்டிருக்கு நம்மளுக்கு. அதுக்கடுத்து காமன்ஸ்வெல்த் தலைமை. பிரிட்டிஷ் காமன்வெல்த்தோட தலைவரா வந்து இந்த மன்னர் தான் வந்து இருக்கிறாரு. அந்த காமன்ஸ்வெல்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திரமான நாடுகளுடைய தன்னார்வ கூட்டமைப்பா வந்து மாறுது. ஏன்னா, இந்த மாரி ஒரு தன்னார்வ கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அதன் விளைவா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவும், பாகிஸ்தானும் வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை அடையுது. பேரரசு, மன்னராட்சி, மன்னருடைய அதிகாரம், கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு சூழல்லாம் வந்து மாறி, நவீன உறவுகள் வந்து தோன்றதுக்கு இது வந்து ஒரு அறிகுறியா இருக்குது இவருடைய ஆட்சி காலத்துல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய மரணம் எப்ப ஏற்படுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு பேசிக்காவே அந்த வயித்துல வந்து பிரச்சனை. வயித்துல வந்து டிசீஸா இருக்கு. இவரு சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு டிசீஸோடயே இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, இவருக்கு வந்து பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா, நுரையீரல் புற்றுநோயினால இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால தான் இவரோட சிறு வயசுல வந்து அதிகமா வந்து வயிறு வலி வந்து அதிகமா இவருக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாரி தமனி நோய். இந்த 2 நோயால இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இவருடைய இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 6, 1952ல தன்னுடைய 56 வயதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து இறந்து போயிர்றாரு. இவருடைய வாரிசு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இளவரசி எலிசபெத். அப்ப வந்து கென்யாவுல இருக்கிறாங்க. இவங்களுடைய மூத்த மகள் எலிசபெத். இவங்க தான் வந்து ராணி எலிசபெத் II அப்படின்ற பெயர்ல வந்து இவர் வந்து முடிசூட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய அந்த தியாகம் வந்து பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர்னா இப்படித்தான் இருக்கணும். ஒரு மன்னர்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மன்னர்னா இவர் தான் அப்படின்னு சொல்லி, இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலாந்துல வந்து மன்னர வந்து நினைவு கூரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இவர் வந்து அரியணைக்கு தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட, இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த காலத்தின் கட்டாயத்தினால, இவருடைய சகோதரரான மூத்த சகோதரரான எட்வர்டு 8ஆம் எட்வர்டு மன்னர் வந்து அந்த அரியணையை நிராகரிக்கிறதுனால, இவர் வந்து அந்த கால சூலத்தில் அந்த சூழ்நிலையில டக்குன்னு இவர் வந்து அரியணைக்கு வந்துர்றாரு. ஆனா, அரியணைக்கு வந்து இவர் தயாரா இல்ல. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய வலிமை, இவருடைய கடமை உணர்வு, அது மட்டும் இல்லாம பொதுமக்கள்ட்ட இவர் வச்சிருந்த அந்த அன்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வரலாற்றுல வந்து மிகவும் ஒரு போற்றப்படத்தக்க ஒரு மனிதரா வந்து இவர பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய அந்த நவீன அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய முடியாட்சிய வந்து வெற்றிகரமாக வந்து செய்ய முடிஞ்சுச்சு. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய பிறப்பு, அவருடைய அந்த குடும்ப சூழ்நிலை, ஆரம்ப வாழ்க்கை, இதெல்லாம் அப்புறம் வந்து இவரு அந்த மன்னரா முடிசூட்டுறதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் வந்து தடையா இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். திருப்பி ஒரு தடவ ரிவிஷன் பண்ணிறலாம். 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, 1895லேருந்து 1952 வரைக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அம் அதாவது 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய இளைய மகனா வந்து இவர் இருக்கிறாரு. இவர் வந்து இங்கிலாந்துல வந்து மன்னரா முடிசூட்டப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ஒரு கடினமான ஒரு சூழல் தான் வந்து இங்கிலாந்துல இருக்குது. இவருடைய முழு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபிரட் ஃபெடரிக் ஆர்தர் ஜார்ஜ் அப்படின்ற இவர் முழு பேரு. ஆனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் 6ஆம் ஜார்ஜ் என்ற பெயரால, அதாவது அவங்க அப்பாவோட பெயராலேயே வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, முடிசூட்டிக் கொள்ளப்படுறாரு. இவருடைய அண்ணன் வந்து எ யாருன்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்டு 8வது எட்வர்டு. அதாவது எட்வர்டு 8 அப்படின்ற மன்னரா இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு குறுகிய காலம் மட்டுமே வந்து ஆட்சியில இருந்துட்டு, திருமண காரியத்தில பிரச்சனை ஏற்பட்டோனே, அதனால எனக்கு வந்து இந்த அரியணையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த ஒரு சூழ்நிலையில, எதிர்பாராத இந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து பதவிக்கு வராரு. இவருடைய பிறப்பு, இவருடைய அந்த ஹெல்த் வைஸா வந்து பார்க்கும்போது, இவர் வந்து அந்த நுரையீரல் புற்றுநோயினால சமனை நோயிலயும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால இவரு
சிறு வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அந்த வயித்துல வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னர் வந்து ஒரு திக்குவாயா இருக்கக்கூடியவருன்னு சொல்லி பார்க்கும்போது, எவ்வளோ ஒரு அ ஒரு வந்து அது வந்து அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு தயக்கத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல அவர் இருந்திருப்பாருன்னு பாருங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பொதுவெளியில வந்து பேசுறதுக்கோ, பொது கூட்டங்கள்ல பேசுறதுக்கோ, வந்து ஒரு வெட்கப்படக்கூடிய, ஒரு தயக்கப்படக்கூடிய ஒரு மனிதராவே இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, ஒரு நோயும் வந்து இவருக்கு இருந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஸ்காட்லாந்தோட ஸ்காட்லாந்து இளவரசியான எலிசபெத் பவுஸ் லியோன வந்து என்ன பண்றாருன்னா பார்த்தீங்கன்னா, அ அன்பின் திருமணமா வந்து அவர் செய்றாரு. அந்த ராணி வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு நோய் இருக்குது. இவருக்கு வந்து திக்குவாயா இருக்கு அப்டின்லாம் இல்லாம, இவர் மேல வந்து அதிகமான அன்பு செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவரு மன்னராசு முடிசூட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பக்கபலமா இருந்த நாட்ட வந்து நல்ல முறையில நிர்வாகம் பண்றாங்க. நாட்டு மக்களுடைய நலனையும் வந்து தன்னுடைய கடமையா நினைக்கிறாங்க. நாட்டு மக்களை வந்து தன்னுடைய குழந்தை போல அவங்க வந்து பாவித்துக் கொள்றாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய காலத்துல ஏற்பட்ட அந்த 2ஆம் உலகப் போர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இவங்கள மட்டும் சேஃப்டி பண்ணிட்டு, இந்த அரச குடும்பத்தை மட்டும் காத்துக்கொண்டு, வேற நாட்டுக்கு தப்பி ஓடுறதோ, இல்ல வேற சூழ்நிலையில ஒரு பாதுகாப்பான சூழலையும் இவங்க தேடிக் கொள்ளாதபடிக்கு என்ன செய்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோடயே வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து இவங்க மேல வந்து ஒரு ஆம் ஒரு அதாவது ஒரு அதிகமான அன்பையும், மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராணி வந்து இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா, நம்ம அ அ பிரிட்டிஷ் புரட்சி அதாவது சாரி பிரெஞ்சு புரட்சி வந்து 1789ல ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சிய நம்ம ஒரு தடவ வந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, மன்னரும் அ அதாவது அ 16ஆம் லூயி மன்னரும், மேரி அன்டானைட் அவருடைய மனைவியான ராணி மேரி அன்டானைட் 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டு மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கே ஒண்ணும் இல்லாம இருப்பாங்க. ரொட்டி இல்லாம இருப்பாங்க. ரொட்டி இல்லன்னா என்ன பண்ண ரொட்டி நீங்க சாப்பிடாட்டினா கேக் சாப்பிடலாமேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நக்கலா வந்து பேசியிருப்பாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் வந்து பசியும் பட்டினியில இருக்கிறோம். நீ வந்து அந்த வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, எங்களோட வரி பணத்துல வந்து நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியா நீங்க இருக்க முடியுமோ, இவ்வளோக்கெல்லாம் நீங்க ஜாலியா நீங்க இருக்கிறதும், நாங்க வந்து சாப்பாடு இல்லாம எங்களுடைய அ எ நாங்கள் எங்களும், எங்களுடைய குடும்பங்களும், எங்களுடைய குழந்தைகளும் வந்து பசியும், பட்டினியிலும், வறுமையிலும் நாங்க செத்துட்டு இருக்கோமேன்னு சொல்லி, அவங்களுடைய அந்த மனக்குமுறல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சிய வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்குது. மன்னரையும், ராணியும் கொண்டு வந்து பொதுவெளியில இழுத்து கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அந்த கில்லட்டின் கருவியில வச்சு என்ன பண்றாங்கன்னா, தூக்குல போட்டுருவாங்க. கழுத்த சீவிருவாங்க. அந்த கில்லட்டின் கருவி வந்து புதுசா வந்து அப்பதான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப எவ்வளோ ஒரு கோவம் மக்களுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மன்னராட்சின்றதுக்கே ஒரு முடிவு கட்டுவாங்க. அது மட்டும் வரம்பிற்குட்பட்ட மன்னராட்சி தான் வந்து இருக்கணுன்றது வந்து அடுத்தடுத்த காலங்கள்ல வந்து ஐரோப்பா முழுவதுமே வந்து இருக்கும். அதுல ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலாந்து. இங்கிலாந்து நாட்டுல இருக்கக்கூடிய வரம்புக்குட்பட்ட அந்த முடியாட்சி தான் வந்து அடுத்தடுத்து வருது. இதுல வந்து ரொம்ப வரலாற்றுல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய 2 மன்னர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னரும், அவருடைய மகனான 6ஆம் ஜார்ஜ் மன்னர். இந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய மனைவி தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போரின் போது நாட்டு மக்களுடைய கஷ்டத்திலயும், அவங்களோடயே கூட நாங்க இருப்போம். நாங்க வந்து இந்த கோட்டைய விட்டு எங்கேயுமே நாங்க போமாட்டோம். எங்களுடைய அரண்மனைய விட்டு எங்கேயும் போமாட்டோம். ஏன்னா, நாட்டு மக்கள் வந்து எங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்ற அந்த வார்த்தைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்கள வந்து ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியத்திலயும், அதிகமான ஒரு அன்பு, மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் மன்னர் மற்றும் அவருடைய மனைவி மேல வந்து ஒரு இங்கிலாந்து மக்களுக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவருடைய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆண் வாரிசு இவருக்கு இல்ல. 2மே பெண் வாரிசுகள் தான். மூத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எலிசபெத்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பின்னால வந்து எலிசபெத் 2வா வந்து முடிசூடுறாங்க. மன்னர் இறப்புக்கு பின்னாடி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இளைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா, மார்கரெட். 2 மகள்கள் தான் வந்து இருக்கிறாங்க. இந்த மன்னர் எட்வர்டு 8ஆம் எட்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன நாள் ஒரு ஆட்சி புரியல இருந்தாருன்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வெறும் 326 நாள் தான். அதாவது 1 வருஷம் கூட இல்ல. இந்த திருமணத்தின் காரணமாக இவர் வந்து, "எனக்கு வேண்டாம். நான் ராஜாவா இருந்தா அந்த பெண்ண வந்து திருமணம் செய்றதுல தடை இருக்குமானால், எனக்கு இந்த அரச பதவியே வேணாம்." அப்படின்னு சொல்லி துறந்துருவாரு. துறந்த உடனே எதிர்பாராத நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து வராரு. 36 அதாவது டிசம்பர் 11 1936ல வந்து இவர் வந்து அரியணைக்கு வராரு. ஆனா, இவருடைய அந்த முடிசூட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா, 37ல வந்து நடைபெறுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அந்த பேச்சு அந்த ஸ்பீச் தெரபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ராணி வந்து எவ்வளோலாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. அதாவது மன்னருக்கு பக்கபலமா இருக்கிறாங்க.
ஆஸ்திரேலிய பயிற்சியாளர கொண்டு வர்றாங்க. அவருடைய பேரு பார்த்துக்கங்க. லயோ லயோனல் லோக்கின் அப்படின்றவர வந்து கொண்டு வர்றாங்க. இந்த மன்னருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் குடுத்து, அதுக்கப்புறம் அவர் நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சு தேசிய ஒலிபரப்புகள் எல்லாத்துலயுமே இவர் தான் போய் பேசுறாரு. அத கருப்பொருளா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, த கிங்ஸ் ஸ்பீச் அப்படின்ற ஒரு திரைப்படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து தேசத்துல வந்து எடுக்குறாங்க. அதுக்கடுத்து அந்த போர்ப்படை ராணுவ தளபதியாவும், ராணுவ பிரதமரா இருக்கிற ஒரு மினிஸ்டரா இருக்கக்கூடியவர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். இவருடைய காலத்துல இருக்கிறாங்க. இவருடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் ஏற்படுது. இது ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய காலத்துல தான் வந்து அந்த பேரரசின் கலைவு. அதாவது இந்தியாவும், பாகிஸ்தானும் தனித்தனி நாடுகளா வந்து பிரியுது. பிரிஞ்சது மட்டும் இல்லாம, சுதந்திர நாடுகளா வந்து இங்கிலாந்தோட பிடியிலேருந்து வந்து இவங்க வந்து விலகுறாங்க. அதாவது இங்கிலாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் ஆட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருந்துச்சு. ஏன்னா, இந்தியாவ வந்து அடிமைப்படுத்தி அவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அ நம்ம இந்தியாவையும் வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு கீழ, அவங்களுடைய காலனி ஆதிக்கமா தான் வச்சிருந்தாங்க. இவருடைய இந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது. அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து நாங்க வந்து இந்தியாவோட இருக்க விரும்பல. நாங்க தனி நாடா வந்து நாங்க பிரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிறோனே, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அவங்க தனி நாடுகளா சுதந்திரம் பெறுவதற்கு இந்த 2 நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த பேரரசு கலைவு வந்து ஏற்படுது. அதே மாரி இந்தியாவோட கடைசி சக்கரவர்த்தி, பிரிட்டிஷோட கடைசி பேரரசர் யாரா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா சுதந்திரம் அடையிறப்ப, இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் அடையும்போது, பிரிட்டிஷ் சக்கரவர்த்தி அல்லது பிரிட்டிஷ் பேரரசராக இருந்த மன்னரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, 6ஆம் ஜார்ஜ் மன்னர் தான். எந்த வயதுல அவரு இறந்தாரு? இவருடைய பிறப்பு பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய இறப்பு பத்தி சொல்லியிருக்கிறாங்க. டேட்டோட சொல்லியிருக்கிறாங்க. இதையும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இன் டெப்த்தா படிச்சுக்கங்க. அதே மாரி ராணியோட பேர் என்ன? இளவரசியாரோட பேர் என்ன? 2 பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய பேருக எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கங்க. இந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னரும், 6ஆம் ஜார்ஜ் மன்னரும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட, அதாவது அவங்களுடைய கடமை உணர்வு, பொதுமக்கள் மேல கொண்ட அவங்களுடைய அன்பு, மற்றும் அவங்களுடைய கடமை உணர்வு, அவங்களுடைய அக்கறை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு காரியமா வந்து வரலாற்றுல இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னரும், 6ஆம் ஜார்ஜ் மன்னரும். இதுவரைக்கும் இருக்கிற டாபிக் எல்லாம் வந்து தொடர்ந்து நீங்க படிங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் இன் டெப்த்தா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அடுத்த வீடியோல வந்து நம்ம இங்கிலாந்தும், முதல் உலகப் போரும். அந்த போருக்கான இந்த இந்த முதல் உலகப் போர பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். இனி இந்த இன்னொரு டாபிக்ல நம்ம பார்க்கும்போது, அது உங்களுக்கு திருப்பி வந்து ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். இத வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.